கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, 1 தெசலோனிக்கர் 3ஆம் அதிகாரத்தின் தியான பகுதிக்காக உங்களை அன்புடன் அழைக்கிறேன். பவுல் தாம் தெசலோனிக்கிலே இருந்த காலங்களிலே நடந்த சம்பவங்களை அவர் திரும்பவுமாக தெசலோனிக்கர்களுக்கு ஞாபகப்படுத்தி அவர்களுக்காக எழுதுகிற அந்த அன்பின் மடலிலே குறிப்பிட்டு கொண்டு வருகிறார். அவர் தெசலோனிக்கரிலே அடைந்த போராட்டங்களையும் கஷ்டங்களையும் இங்கிருந்து துரத்தி விடப்பட்டதையும் எல்லாம் சொல்லிவிட்டு அவர் அங்கிருந்து புறப்பட்ட பின்பு என்ன நடந்தது என்பதை நினைவு கூர்ந்து அவர்களுக்கு எழுதுகிறார். ஆகையால் நாங்கள் இனி பொறுத்திருக்கக்கூடாமல் அந்தேனே பட்டணத்திலே தனித்து விடப்படுகிறது நன்மை என்று நினைத்து, தெசலோனிக்க பட்டணத்திலே மிகப்பெரிய போராட்டம் உண்டானபடினாலே அங்கிருந்து பவுலை தப்புவித்து அவர் மாத்திரம் அந்தேனே பட்டணத்திலே வந்து விடுகிறார். இப்படி அவரோடு கூட இருந்த டீம் மெம்பர்ஸ் எல்லாரும் பிரிந்து ஆங்காங்கே சிதறி இருந்து பவுல் மட்டும் அந்தேனே பட்டணத்தில் இருக்கிற, அதாவது யூதர்களுக்குள்ளாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட கிறிஸ்தவர்களை தேடி கண்டுபிடித்து அவர்களிடத்தில் தங்கி அங்கே தனித்து விடப்படுகிறார். மற்ற எந்த நபராலும் ட்ரேஸ் பண்ண முடியாத அளவுக்கு, கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அவர் அங்கே சில காலம் ஒளிந்திருக்கிற சமயத்தில் என்ன நடந்தது என்பதை விவரிக்கிறார். இந்த உபத்திரவங்களினாலே ஒருவனும் அசைக்கப்படாதபடிக்கு உங்களை திடப்படுத்தவும் உங்கள் விசுவாசத்தை பற்றி உங்களுக்கு புத்தி சொல்லவும் நம்முடைய சகோதரனும் தேவ ஊழியக்காரனும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தில் எங்கள் உடன் வேலையாளியாகிய தீமோத்தேயுவை அங்கிருந்து உங்களுக்கு அனுப்பினோம். உங்கள் மத்தியிலே அதாவது பவுல் அவர் ஓடி வந்து விட்ட பின்பு எதிர்ப்புகளுக்கு மத்தியிலே தெசலோனிக்கே சபையிலே என்ன நடக்கிறது என்பதை பார்ப்பதற்கும் கண்காணிப்பதற்கும் ஆதரவு தெரிவிப்பதற்கும் ஆறுதல் அளிப்பதற்கும் தங்களிடத்திலிருந்து தீமோத்தேயுவை தெசலோனிக்கே பட்டணத்துக்கு அனுப்பி வைத்து விடுகிறார்கள். அப்படி அனுப்பினோம் என்று அதை ஞாபகப்படுத்துகிறார். இப்படியே உபத்திரவங்களை சகிக்க நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. நமக்கு உபத்திரம் வரும் என்று நாங்கள் உங்களிடத்தில் வந்தபோதும் உங்களுக்கு முன்னறிவித்தோம், அப்படியே வந்து நேரிட்டதென்று அறிந்திருக்கிறீர்கள். ஆகையால் நான் இனி பொறுத்திருக்கக்கூடாமல் எங்கள் வேலை வீணாய் போகத்தக்கதாக சோதனைக்காரன் உங்களை சோதனைக்கு உட்படுத்தினதுண்டோவென்று உங்கள் விசுவாசத்தை அறியும்படிக்கு அவனை அனுப்பினேன். அந்த எதிர்ப்புகளிலே தெசலோனிக்கர் எந்த அளவுக்கு பின்வாங்கி போனார்கள் என்பதை புரிந்து கொள்வதற்கும், பின்வாங்கி போய்விட்டார்களா என்பதை புரிந்து கொள்வதற்கும், சோதனைக்காரன் அவர்களை சோதிக்கிற அந்த சூழ்நிலையிலிருந்து அவர்களுடைய விசுவாசத்தை ஆழமாய் வழிநடத்துவதற்கு எந்த நிலைமையிலே இருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்வதற்கும் தீமோத்தேயுவை அனுப்பி வைத்தாராம். இப்பொழுதும் தீமோத்தேயு உங்களிடத்திலிருந்து எங்களிடத்தில் வந்து உங்கள் விசுவாசத்தையும் அன்பையும் குறித்து நீங்கள் எப்பொழுதும் எங்கள் பட்சமாய் நினைத்து கொண்டு நாங்கள் உங்களை காண வாஞ்சையாயிருக்கிறது போல நீங்களும் எங்களை காண வாஞ்சையாயிருக்கிறீர்கள் என்பதை குறித்து எங்களுக்கு நற்செய்தியாக சொன்னார். தீமோத்தேயு அங்கு சில காலம் தங்கியிருக்கிறார். கிட்டத்தட்ட 2 வருடங்களாக தங்கியிருந்து தெசலோனிக்கர்களுக்கு போதிக்க வேண்டிய சகல போதனையான காரியங்கள் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு இப்படியாக அங்கிருந்து அவர்களை குறித்தான செய்திகளோடு தீமோத்தேயு வருகிறார். இங்கே கொரிந்துவிலே பவுலை சந்திக்கும்போது பவுல் அவைகளெல்லாம் கேள்விப்பட்டு மிகவும் சந்தோஷப்பட்டாராம். அதனோடு கூட தெசலோனிக்கரும் பவுலையும் பவுலோடு சென்றுள்ள நபர்களையும் சந்திப்பதற்கு, முகமுகமாய் காண்பதற்கு ஆசையோடு காத்திருக்கிறார்கள் என்பதையும் அறிந்து கொண்டார். இந்த நிருபத்திலே நாம் வாசிக்கும்போது பவுலுக்கு பொல்லாத மனிதர்கள் மூலமாக மட்டுமல்ல, பிசாசின் மூலமாகவும் அநேக சோதனைகளும் தடைகளும் உண்டாயிருந்தது. அதை அவர் மேற்கொண்டார் என்பதை நாம் கற்று அறிகிறோம். 2வது முறையாக இந்த இடத்துல சாத்தானை சோதனைக்காரன் என்று அவர் குறிப்பிடுகிறார். இந்த நிருபத்தில் சாத்தானுடைய நடவடிக்கையை குறிப்பிடுவது 2வது முறையாக 2:18 எழுதப்பட்டிருக்கிறது. அசுத்த ஆவிகளின் ஆளுகைக்கு மத்தியிலே பவுல் உறுதியாக தேவனை நம்பி பணி செய்தார் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். சாத்தானுடைய ஆள் தன்மையை இன்றைக்கும் அநேகர் நம்புவதில்லை. கிறிஸ்தவர்கள் கூட நம்புவதில்லை. பிசாசின் கிரிகள் என்று சொன்னால் அவர்கள் முகம் மாறிவிடும். 2 கிரியைகள் இருக்கிறது. மனிதர்களின் அறியாமையும் மனிதர்களின் ஆணவமும் நிறைந்த காரியங்களிலும் தவறு நடக்கிறது. அதே வேளையில் தெய்வீக தேவனுடைய பலத்தை, தேவனை சார்ந்து செயல்படாமல் சுயமாய் சார்ந்து செயல்படுவதும் காரியங்களை தவறாய் செய்கிறது. இதனை மேற்கொண்டு இதைக்கு அடுத்தபடியாக பிசாசானவன் நமது எண்ணங்களிலே, சிந்தைகளிலே, நமது அர்ப்பணங்களிலே சிறிய மாற்று கருத்துக்களை
உண்டாக்கி தடைகளை உண்டாக்குவான். இவைகளெல்லாம் ஆவிக்குரியவர்களால் ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்குள்ளாக நடத்தப்படக்கூடிய பிசாசின் தன்மைகள். இதை அல்லாமல் அசுத்த ஆவியின் கிரியைகள் நேரடியாக நமக்கு விரோதமாய் செயல்படும் என்பதையும் நாம் நம்ப வேண்டும், அதை புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவானவருக்கும் இப்படிப்பட்ட சோதனைகள் உண்டாயிருந்தது, பவுலுக்கும் உண்டாயிருந்தது. ஆதலால் நமக்கு மிகுந்த போராட்டம் உண்டு என்பதை எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் வந்தகார சக்திகள் என்று எழுதுகிறார், வான மண்டலத்தில் உள்ள சேனைகள் என்று எழுதுகிறார். ஆதலால் நாம் இந்த காரியங்களிலே கவனக்குறைவாக இருப்பவர்களாக, அல்லது புரிந்து கொள்ளாதவர்களாக, அல்லது சிரிப்பவர்களாக, நையாண்டி செய்கிறவர்களாக இருக்கக்கூடாது. நாம் நம்புகிறோமோ இல்லையோ, ஆனால் அவை குறித்த ஒரு கவனம் நமக்கு இருக்க வேண்டும். இதை நாம் இந்த நிருபத்தின் மூலமாக கற்று அறிகிறோம். தொடர்ந்து 7ஆம் வசனத்திலே, சகோதரரே, எங்களுக்கு நேரிட்ட எல்லா இக்கட்டிலும் உபத்திரவத்திலும் உங்கள் விசுவாசத்தினாலே உங்களை குறித்து ஆறுதல் அடைந்திருக்கிறோம். இந்த போராட்டங்களும் கஷ்டங்களும் ஊழியர்களுக்கு உண்டானாலும் விசுவாசிகள் ஸ்திரமாய் இருப்பதும் மகிழ்ச்சியாய் இருப்பதும் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் போராடுவதற்கு துணிந்து இருப்பதையும் பார்க்கும்போது தான் மிஷினரிகளுக்கு, ஊழியர்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும். எந்த ஒரு ஊழியனுக்கும் உண்மையாய் ரட்சிப்பை, ஆத்தும ரட்சிப்பை அப்படிப்பட்ட பாரத்தோடு செயல்படுகிற எந்த ஊழியக்காரரும் கெட்டுப்போன ஆத்துமா கூட தன்னை விட்டு போகக்கூடாது என்று தான் நினைப்பார். கெட்டுப்போகிற, அதாவது குடிகாரனாகவோ அல்லது கீழ்ப்படியாதவனாக இருப்பவன் கூட தன்னோடு நிற்பதை பார்க்கும்போது மிகவும் சந்தோஷப்படுவார். அவர்தான் உண்மையான ஊழியன். ஊழியக்காரர்கள் என்பவர் யாரையும் விரட்ட மாட்டார்கள். இதை நாம் தேவ சமூகத்திலே பாவிகளை ரட்சித்து கொள்ள வேண்டும், பாவிகளை கிறிஸ்துவுக்கு நேராக வழிநடத்த வேண்டும், ஒவ்வொரு மனிதனும் தேவ அன்பை ருசிக்க வேண்டும் என்ற அடிப்படை ஊழிய எண்ணமுடைய எந்த மனிதனும் எந்த தவறான மனிதர்களையும் இழந்து விடுவதற்கு துணிவதில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆதலால் தெசலோனிக்கர்களிலே அவர்களுக்குள்ளாக இருந்த விசுவாசத்தை கண்டு கேட்டு பவுல் மிகவும் சந்தோஷப்பட்டாராம். நீங்கள் கர்த்தருக்குள் நிலைத்திருந்தால் நாங்கள் பிழைத்திருப்போம். எத்தனை அருமையான வாசகம் தெரியும் என்றால், விசுவாசிகள் கர்த்தருக்குள் நிலைத்திருப்பதை பார்த்தால் ஊழியக்காரர்களுடைய மூச்சு இயங்குமாம், அவருடைய மனம் சாந்தமாக இருக்குமாம். ஆதலால் அவர்கள் பிழைத்திருப்பார்களாம். இல்லை என்றால் மரண அவஸ்தை போல அவர்கள் திணறி ஜெபித்து வேதனைப்பட்டு கண்ணீர் சிந்தி அங்கலாய்த்து அலைவார்களாம். மரணத்தை சுமந்து செல்பவர்களைப் போல இருப்பார்களாம். அதைத்தான் இந்த ஒரே வரியிலே அவர் எழுதுகிறார். அவர்களுடைய விசுவாச உறுதி தன்மையை கண்டு அதனால் அவர்கள் அடைந்த சந்தோஷத்தை எப்படி நாங்கள் அளவிட முடியும்? நாங்கள் தேவனுக்கு எந்த விதமாய் ஸ்தோத்திரம் செலுத்துவோம்? அதை ஒரு அளவிட முடியாத ஒரு ஆசீர்வாதமாக, அளவிட முடியாத ஒரு அற்புதமாக பவுல் அங்கே நினைவு கூறுகிறார். நீங்கள் நிலைத்திருக்கிற அந்த விசுவாச நிலைத்திருக்கிற தன்மையை நாங்கள் பார்க்கும்போது மிகுந்த சந்தோஷம் அடைகிறோம். அந்த சந்தோஷத்தினாலே தேவனுக்கு எவ்வளவு நாங்கள் தோத்திரம் செலுத்த முடியும் என்று ஆச்சரியமாய் பார்க்கிறோம். உங்கள் முகத்தை கண்டு உங்கள் விசுவாசத்தின் குறைகளை நிறைவாக்கும் பொருட்டு இரவும் பகலும் மிகவும் வேண்டிக் கொள்கிறோம். சின்ன சின்ன குறைகள் உங்களிடத்தில் இருக்குது, விசுவாச குறைகள். அந்த குறைகள் நீங்கும்படி உங்களுக்காக நாங்கள் வேண்டிக் கொண்டிருக்கிறோம். ஏனெனில் நீங்கள் நிறைவான விசுவாச வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசையாக இருக்கிறது என்று சொல்லிவிட்டு அந்த சபைக்காக பவுல் எப்படி ஜெபம் செய்கிறார் என்பதை எழுதுகிறார். ஒரு திருச்சபையானது எப்படிப்பட்ட காரியங்களிலே நிலைத்து நிற்க வேண்டும் என்பதை செய்தி போல சொல்லிவிட்டு அதை ஜெபமாகவே மாற்றிவிடுகிறார் பவுல். 11-13 வசனங்களிலே இவைகளை நாம் வாசிக்கலாம். நம்முடைய பிதாவாகிய தேவனும் உங்களுக்கும் எனக்கும் ஒரே பிதாவாகிய தேவனும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் இரட்சிக்கிற காரிய கர்த்தனாம்
கிறிஸ்துவும் உங்களிடத்திற்கு எங்களை நேராக வழிநடத்துவாராக. நாங்கள் எழுதுகிற அந்த கடிதம் நாங்கள் உங்கள் முன்பாக முகமுகமாய் நின்று பேசுவது போல எங்கள் மனமும் உங்கள் மனமும் ஒருமன கருத்தோடு இயங்குவதைப் போல நேரடியாக நாம் சந்திப்பதைப் போல இந்த கடிதம் உங்களை சந்திக்கட்டும். நாங்கள் உங்களிடத்தில் வைத்திருக்கிற அன்புக்கு ஒப்பாய் நீங்களும் ஒருவர் அன்பு வைக்க வேண்டும். நாங்கள் எங்கள் டீமில் நாங்கள் உங்கள் மேலே வைத்திருக்கிற அந்த அன்பும் நாங்கள் எங்கள் டீம் மெம்பர்ஸ் மேலே வைத்திருக்கிற அன்பையும் நீங்கள் பார்க்கிறீர்கள். அதை போல் நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும். அன்பிலும் மற்ற எல்லா மனுஷரிடத்தில் வைக்கும் அன்பிலும் கர்த்தர் உங்களை பெருகவும் நிலைத்தோங்கவும் செய்து, இதுதான் முழுமையான கிறிஸ்தவன். கிறிஸ்துவின் அன்பிலே தன்னோடு கூட இருப்பவர்களும் தன்னுடைய இந்த தொழுவத்தில் இல்லாத மற்ற ஆடுகளை குறித்தான கரிசனையுள்ள அன்பும் நிறைந்தவராக, பெருகி இருக்கிறவராக, நிலைத்திருக்கிறவராக தேவன் உங்களுக்கு உதவி செய்வாராக என்றால் அவைகளிலே நாம் வளர வேண்டும் என்று அர்த்தம். இவ்விதமாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தமது பரிசுத்தவான்கள் அனைவரோடு கூட வரும்போது இந்த தெசலோனிக்கே கடிதத்தை அவர் எழுதுவதின் முக்கிய நோக்கமே தெசலோனிக்கே திருச்சபை மக்களை 2ஆம் வருகைக்கு ஆயத்தப்படுத்துவதற்காகத்தான் எழுதுகிறார். அதை பின்வரும் அத்தியாயங்களிலே நாம் படிக்கலாம். அதை இங்கே அவர் நினைப்பூட்டுகிறார். இதுவரை விசுவாசத்திலும் அன்பிலும் போராட்டத்திலும் கடினங்களிலும் எதிர்ப்புகளிலும் நிலைத்திருக்கும் தன்மையை விவரித்துவிட்டு ஏன் இவைகளெல்லாம் நாம் செய்கிறோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்காக நாம் காத்திருக்கிறதுக்காகவே இவைகளெல்லாம் செய்கிறோம். அப்படி நாம் அவர் வரும்போது பரிசுத்தவான்களோடு கூட அவர் வரும்போது நாம் பிழையற்றவர்களாக காத்திருக்க வேண்டும். நீங்கள் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமியிலே வந்து நம்மை மீட்டெடுத்து தேவனிடத்திலே ஒப்புவிக்கும் போது பிதாவாகிய சண்முகத்திலே பிதாவாகிய தேவனுடைய சன்னிதானத்திலே நம்மை ஒப்பு கொடுக்கும் போது பிழையற்ற பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்கும்படி நம்மள் இருதயங்களை ஸ்திரப்படுத்த வேண்டும். அவர் அப்படி ஸ்திரப்படுத்துவதற்கு ஆயத்தமாய் இருக்கிறார். நாம் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்பது போல இந்த ஜெபத்தோடு நிறைவு செய்கிறார். இது பவுல் தெசலோனிக்கர்களுக்காக ஜெபித்த ஜெபமாய் இருந்தாலும் இந்த ஜெபத்தை கேட்கிற தெசலோனிக்கர்கள் இப்படிப்பட்ட எண்ணங்களோடு தங்கள் சிந்தைகளும் செயல்களும் தேவனோடு இசைந்து செயலாற்ற வேண்டும் என்பதை வலியுறுத்துவது போல இந்த ஜெபம் அமைகிறது. தேவன் தாமே அருமையான இந்த வேத புத்தகங்களையும் இந்த கடிதங்களிலே இருக்கக்கூடிய ஒரு பர்சன் டு பர்சனுக்கு சொல்லக்கூடிய சுவிசேஷ காரியங்கள், சொல்லப்பட வேண்டிய சுவிசேஷ வார்த்தைகள், மனிதனுடைய மனதிலே மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய சொற்கள், இவைகளை பயன்படுத்துவதற்கு நமக்கும் தேவன் உதவி செய்வாராக. இவைகளை வாசிக்கும் போது நமக்குள்ளாக உண்டாக வேண்டிய மாற்றங்களை நாம் சிந்தித்து நமக்குள்ளாக அந்த மாற்றங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்ய நம்மை நாமே தேவனுக்கு ஒப்பு கொடுத்து அர்ப்பணிப்போமாக. ஆமென்.